ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன். தினமும் உன் முகம் வாடி போகிறது. எதனால்? என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது. அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும். எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு. நான் உனக்காக காத்திருக்கின்றேன். நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று. நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய். அது நிச்சயம் நன்மையில் முடியும், பல லாபங்களை தரும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய். அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது. உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகின்றன. உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே. அதை நீ மறந்துவிடு. நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனி நடக்கப் போவதை நீ பார். நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது. எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன். விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்போது நல்ல நிலையில் இருக்கின்றாய். நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய். உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்ய தொடங்கு. நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும். என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்திற்கான முதல் வேலையை, முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு. நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும். உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன். அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது. யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் இது. இது சரியான நேரம். உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது. உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது. கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எதுவும் சாத்தியம்தான். நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ செய். அது நிச்சயம் நன்மையில் முடியும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதை நீ செய்ய தொடங்கு. எனக்காகத்தானே காத்திருந்தாய்? நானே உன் வீட்டிற்கு வந்து விட்டேனே, பிறகு ஏன் குழப்பம்? செய். நிச்சயம் அது நன்மையில் முடியும். உன்னை காண வந்து விட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள். நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது. அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரியத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு துணையாய் இருக்கும். உனக்கு வெற்றி நிச்சயம். கடவுள் உன்னோடு இருப்பேன். நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்வேன் எனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களிலிருந்து, கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்து கொண்டு வருகிறேன். என் குழந்தையே, நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும். வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகாரணமாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய். அப்பா, என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய். கவலைப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கின்றேன். என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும். என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பலமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும். என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். நான் பார்த்து கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் முடிவாய். கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும்.